ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 19ஆம் நாள் 2/2/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களுடைய ஆசிகள் நமக்கெல்லாம் பூர்ணமாக நிறைவதற்கு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இந்த தை மாதம் பிறந்து 19ஆவது நாள். இந்த தை மாதத்திலே பல்வேறு சிறப்பான நிகழ்வுகள், ஆலயங்களிலே உற்சவங்கள், கும்பாபிஷேகங்கள், இவ்வாறான சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகின்ற காலம், ஆரம்பிக்கின்ற காலம் இந்த தை மாதம். இந்த தை மாதம் வருகின்ற 12/2/2026 தை மாதம் நிறைவு பெற்று 13ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மாசி மாதம் மலர்கின்றது. இந்த மாசி மாதம் மலர்ந்ததுமே பொதுவாக மாசி மாதம் என்றதுமே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவது சிவராத்திரி. இந்த மாசி மாதம் 3ஆம் நாள் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய விரதங்களிலே அதிஉன்னதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானம். பொதுவாக சைவ சமயத்தவர்கள் இந்த சிவராத்திரியை உலகளாவிய ரீதியிலே அனுஷ்டித்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பான விரதம் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி 5 வகைப்படும். நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியானது மாசி மாதத்திலே வருகின்ற அபரபக்ஷ சதுர்த்தசி நடுநிசியிலே இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றிய காலம், லிங்கோர்பவ காலம் என்று போற்றப்படுவது. இந்த சிவராத்திரியிலே 4 யாம பூஜைகள் வழிபாடுகள் பல்வேறு ஆலயங்களிலும் நடைபெறும். அவ்வாறு இந்த 4 யாமங்கள் என்கின்ற பொழுது இந்த 2வது யாமம் லிங்கோர்பவ காலம், நடுநிசியிலே லிங்கோர்பவ கால பூஜை வழிபாடுகள். இந்த 4 யாமங்கள் என்கின்ற பொழுது எதன் அடிப்படையிலே நாம் இந்த யாமத்தை பிரித்து கொள்ளுவது, இது ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நாள் என்பது 24 மணி நேரங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது 60 நாழிகை கொண்டது. பகல் பொழுது 30 நாழிகை, ராப்பொழுது 30 நாழிகை. இந்த ராப்பொழுது 30 நாழிகை என்கின்ற பொழுது சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலையிலே சூரியன் உதிக்கின்ற வரையிலே உள்ள காலம் ராப்பொழுது 30 நாழிகை. இந்த 30 நாழிகை 4 ஜாமங்களாக வகுத்தார்கள். 7.5 நாழிகை கொண்டது ஒரு ஜாமம். அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த 2வது ஜாமம் நள்ளிரவு 11:57 முதல் 12:32 வரையிலே உள்ளதாகிய அந்த காலம் நடுநிசியிலே இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றிய காலம், லிங்கோர்பவ காலம் என்று போற்றப்படுவது. இந்த ஜோதி வடிவமாக தோன்றி
படைத்தல் தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கும் காத்தல் தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் வந்த பொழுது நடுவிலே தோன்றியதாக இந்த ஜோதியானது அங்கிருந்து அசரீதி வாக்கு கேட்கிறது. உங்களில் யார் இந்த ஜோதியினுடைய அடியையோ அல்லது முடியையோ கண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்ற அசரீதி வாக்கு. இவ்வாறான இந்த சிறப்பான லிங்கோர்பவ காலம் இந்த 2ஆம் ஜாமத்திலே கொண்டாடப்பட வேண்டும் என்பது ஆகமங்களும் செப்புகிறது. தமிழ் நூலாகிய முதுமொழிக்காஞ்சியிலே சிறப்பாக போற்றப்பட்டிருக்கும். மாசி மாதத்து மதிக்கலை தேய்ந்து வரும் ஆசி பன்னாங்காம் பக்கத்து அரை இருள் யாமந்தன்னில் தேசினார் சோதி சுடரொளியாய் தோன்றினான் காசிலா முதல் நம் பெருமான் தன்னொரு காட்டி நின்றான். எனவே இந்த ஜோதிலிங்க பூஜை வழிபாடுகள் என்பது லிங்கோத்பவ காலம் என்பது 2ஆம் ஜாமமே என்பதனை ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3ஆம் ஜாமத்துக்கு அது வர முடியாது. 4ஆக வகுக்கப்படுகின்றது நடுநிசி என்பது 12 மணி அளவிலே இந்த ஜோதிலிங்க பூஜை லிங்கோத்பவ கால பூஜை 2ஆம் ஜாமத்து பூஜை என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்த்.